Hello friends, welcome to my channel Ungu boutique. என் சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி சேரீலேருந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் மேக் பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன அங்கே காண்டாக்ட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி லைனிங் பீஸு ஆல்ரெடி லெஃப்ட் டு ரைட் ஒரு ஃபோல்டு இருக்குது. தென் டாப் டு பாட்டம் ஒரு ஃபோல்டுக்கு எனக்கு தேவையான விட்த் வந்து 12 inches வேணும் மேக்ஸிமம் விட்த்து சைடில். ஸோ 12 inchesக்கு அளவாக இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலி டாப் டு பாட்டம் ஒரு ஃபோல்டு லெஃப்ட் ரைட் ஒரு ஃபோல்டுன்னு டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஃபோல்டட் எட்ஜ் ஓப்பன் எட்ஜ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபோல்டட் எட்ஜ் வந்துட்டு நம்ம இப்போ மெஷரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஷோல்டர் விட்த் வந்து 6 inches நான் எடுத்துக்கிறேன். ஓகே, தென் நெக்கோட விட்த் வந்துட்டு நான் 3 inches எடுத்துக்கிறேன். நெக்கோட டெப்த் வந்துட்டு நான் 5.5 inches வந்து கிராஸில் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் வந்து மேக் பண்ணிக்கலாம். பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நெக் பேட்டர்ன் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன், கேன்வாஸ் எதுவுமே இல்லாமல். ஸோ கீழேருந்து அந்த பாக்ஸில் ஒரு 1 inch மேலே வந்து டாட் பண்ணிவிட்டு அப்படியே சென்டரை பார்த்து க்ராஸாக ஒரு லைன் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன நெக் பேட்டர்ன்ஸ்லாம் வச்சுக்கலான்னு நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கலாம். பானுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஜார்ஜெட் குர்த்திஸ்க்கெலாம். ஸோ நான் ஜார்ஜெட் சேரீலேருந்து தான் பண்ண போகிறேன். இப்போ ஆம்ஹோல் டெப்த் வந்து 7 inches வச்சுக்கிட்டு அந்த 7 inches டாட்டுக்கு நேராக சைடில் இருக்குல்ல அங்கே தான் செஸ்டோட அகலம் எடுக்கணும். ஸோ வந்து 12 inches நான் டாட் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஆம்ஹோலுக்கு ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்க போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி செஸ்ட் விட்த்னா என்ன, வெயிஸ்ட் விட்த்னா என்ன, எதை எங்கே மார்க் பண்ணு, எப்படி மெஷர் பண்ணு சொல்லிட்டு நம்ம சேனலோட ஸ்டார்டிங் வீடியோஸ் போட்டிருக்கேன், ஷூயிங் டேர்ம்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஆர்ம் ஹோலில் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ வெயிஸ்ட்டோட ஹைட் வந்துட்டு 14 inches நான் வந்து வச்சுக்க போகிறேன். எனக்கு தேவையான வெயிஸ்ட்டோட விட்த் வந்துட்டு மொத்தமே எனக்கு வந்து 7.25 inches போதும். பட் நான் வந்து டாட் பிடிக்க போகிறேன். இல்லைனா பிரின்சஸ் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 11.5 inch வந்து வச்சுக்கிட்டேன். 11.5 inchesலேருந்து ஒரு 12 inches வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு 1 inchக்கு மேலே டாட் பண்ணிவிட்டு கர்வ் மாதிரி போட்டுக்க போகிறோம். நம்ம வந்து ஒரு சிலதில் ஃபீல் பண்ணுவோம்ல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நேரோவாக இருக்குது, நமக்கு சைடில் வந்து கர்வ் மாதிரி ஷேப் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். இதை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு விரித்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு 2 பீஸ் வந்து கிடைக்கும். இது அப்படியே கீழே இருக்க பீஸை அப்படியே ஈவன் அவுட் பண்ணி விட்டுக்கிறேன். ஈவன் பண்ணி விட்டுக்கிட்டு அப்படியே நான் அந்த லைனிங் பார்ட்டு அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். அப்படியே டாப் டு பாட்டம் ஒரு ஃபோல்டு லெஃப்ட் ரைட் ஒரு ஃபோல்டு டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஃபோல்டட் எட்ஜ்லேருந்துட்டு 10 inches வந்து வெயிஸ்ட்டோட அகலம், அதுலேருந்து ஒரு 6 inchesக்கு கீழே அப்படியே ஒரு ஏலைன் மாதிரி கர்வ்டாக நீங்கள் வந்து போட்டு விட்டுக்கோங்க. ஓகே, இது கட் பண்ணி 2 ஸ்கர்ட் பீஸ் வந்து கிடைக்கும், ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக்கு தனியாக. இவ்வளோ அகலம் இருக்குல்ல, இதுவே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ சாரீ பீஸில் ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன், டாப் டு பாட்டம் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாப் பீஸை ஒரு பீஸ் மட்டும் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. விரிச்சு விட்ட மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த பக்கம் லே பண்ணால் டிசைன்லாம் எப்படி கிடைக்குதுன்றதை பொறுத்து நீங்கள் லே பண்ணி பார்த்துட்டு வச்சுக்கோங்க. எனக்கு ஃப்ளோரல் பேட்டர்ன் வந்துட்டு இந்த மாதிரி லே பண்ணும்போது கிடச்சிதுன்றதுக்காக இந்த மாதிரி நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1 மீட்டருக்கு வந்து நான் தனியாக சாரிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் ஸ்லீவுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸ்லீவோட விட்த்து வந்துட்டு 10 inches இருக்குது. ஓகேவா, நான் F1 போட்டிருக்கேன்ல, ஃபோல்டட் எட்ஜு ஓப்பன் எட்ஜுன்னு நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் எட்ஜில் ஒரு 3 inch வந்து டவுன் வச்சுக்க போகிறோம். 3 inches டவுன் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் சைடில் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுபடி உங்களுக்கும் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நமக்கு இவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் இருந்தால் போதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ அப்படியே ஸ்லீவோட ஹைட் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். எனக்கு ஸ்லீவோட லென்த் வந்து மேலே ஷோல்டர் பாயிண்ட்லேருந்துட்டு ரிஸ்ட் வரைக்கும் உள்ள அளவு தான் ஸ்லீவோட ஹைட்டு. எனக்கு அது வந்துட்டு 23 inches வந்து இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 inch வந்து மேலேயும் கீழே பாட்டம்ஸ்லேயும் அட்டாச் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டலி 22 + 1 23 வந்து வச்சுக்கிட்டேன் நான். இப்போ 23 inchesக்கு கீழே ஒரு 10 inches வந்து கேதரிங்காக வச்சுக்கிட்டேன். கையில் கேதர் மாதிரி வரப்போகுது. ஓகேவா, நான் இந்த மாதிரி ஸ்லீவ் ஹைட்டு அது வந்து எப்படியெல்லாம் வச்சு மெஷர் பண்ணுறதுலாம் நான் இந்த ஸ்விங் டேர்ம்ஸ் வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். ரொம்ப முன்னாடி வீடியோவாக இருக்கும். நான் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிகினஸாக இருக்கும்போது இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் புரியாதில்ல, ஸோ அதுக்காக தான் நான் அது மெயினாக வந்து மேக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக அந்த
வீடியோ வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்போவோட ஹைட்டு, எல்போவோட விட்த்து அதெல்லாம் அங்கங்கே டாட் பண்ணிக்கிட்டேன். ரிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வாஷ் கட்டுவோல அந்த பிளேஸில் நீங்கள் ரவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ச்சஸ் கிடைக்கும். எனக்கு வந்து 3 இன்ச்சஸ் போதும், பட் 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஸ்டிச்சிங்க்கு அட்டாச் பண்ணுறதுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு. நீங்கள் மேலேருந்து கீழே எல்போவோட லென்த் எடுத்தீங்க அப்படின்னா அந்த லென்த்துக்கு டாட்டுக்கு நேராக சைடில் விட்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கு என்ன சைஸோ அதுக்கு அக்கார்டிங் அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி சைடில் அகலத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி டாட் எல்லாத்தையும் மீட் பண்ணிவிட்டு இந்த கேதரிங்க்கு மட்டும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுங்க, க்ராஸாக வந்துடாமல். இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்பவே நல்ல ரொம்ப ட்ரெண்டிங்கான டிசைன். நீங்கள் கண்டிப்பாக ஜார்ஜெட் சேரில் வந்துட்டு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு பேட்டர்னை நான் வந்து போட்டிருந்தேன், நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதில் பின்னாடி எப்படி நம்ம டேசல்ஸ்லாம் வச்சு நிறைய மேக் பண்ணலான்றது காமிச்சிருக்கேன். இப்போ ரிமைனிங் இருக்க சாரீ பீஸை அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், 1 2 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபோல்டட் சைடு ஓப்பன் சைடு இருக்கும், எஃப்னு போட்டிருக்கேன், அது 4மே ஃபோல்டட் சைடு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்ட்டோட அளவு வந்து எங்கே மீட் ஆகுதுன்னு பார்க்கணும். எனக்கு வந்து வேஸ்ட்டோட அளவு மீட் பண்ணுற பாயிண்டில் மேலேயும் சைட்லேயும் வச்சு ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து போட்டு விட்டுக்க போகிறேன். உங்களுக்கு அப்படியே டேப் அப்படியே கீழே கீழே நீங்கள் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வந்து அந்த வேஸ்ட் அளவு வந்து மீட் ஆகுதுன்ற பார்த்துட்டு வச்சுக்கிட்டு அந்த குட்டி சர்க்கிளுக்கு கீழே அந்த குட்டி சர்க்கிள்லேருந்து கீழே தான் நமக்கு ஸ்கர்ட்டோட லென்த் வந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கர்ட்டோட லென்த் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு தேவையான லென்த் வந்து 36 இன்ச்சஸ் வச்சுருந்தேன் நான். நீங்கள் எவ்வளோ ஹைட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ மேலே குட்டியாக இருக்குல்ல அதுதான் சாரீ பீஸில் வேஸ்ட்டோட அளவு, சரிங்களா? கீழே இருக்கிறது வந்து அவுட்டர் சர்க்கிள், மேலே இருக்க குட்டி சர்க்கிள் வந்து ஸ்கர்ட் பீஸோட வேஸ்ட்டு, சாரியோட ஸ்கர்ட் பீஸோட வேஸ்ட்டு. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ டாப் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ சாரீ பீஸ்க்கு மேலே லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் நெக்கு மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். நான் கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு லைனிங் பீஸ் மட்டும் தைக்கும் போது நீங்கள் பொறுமையாக அந்த கார்னர்ஸ்லாம் வரும்போது நீடில் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் நீட்டாக தைச்சிங்க அப்படின்னா நீங்கள் கேன்வாஸ் கூட தேவையில்லை, ரொம்ப நீட்டாகவே தைச்சிக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த நெக்லைன் வந்து எவ்வளோ டீட்டெயில் வந்து சூப்பராக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அந்த கார்னர்ஸ் வருதுல அங்கே மட்டும் குட்டியாக நாச்சஸ் வந்து போட்டுக்கிறேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அப்படியே லைனிங் பீஸை ராங் சைடில் திருப்பி விட்டுட்டு இப்போ சாரீ பீஸ்க்கு மேலே ஒரு ஃபோல்டட் எட்ஜ் கிடைக்கும், அதுலேயும் சேம் அதே எந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டோமோ அதே ஷேப்லேயே நீங்கள் நீடில் ட்ரா பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாக வந்து அந்த நெக்லைன் வந்து கிடைக்கும். நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து டோரி அட்டாச் பண்ணணுன்னா எப்படி நீங்கள் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணும்போதே அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதுவும் நல்ல ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் போட்டது தான். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா டெசல்ஸ் வந்து பின்னாடி எப்படி நீங்கள் வைக்கலாம், நல்ல லென்த்து ஒரு 8லேருந்து 9 டெசல்ஸ் அந்த டோரி வந்து நான் வச்சுருந்தேன் அதில். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், அதில் டெசல்ஸ் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி லைனிங் பீஸையும் சாரீ பீஸையும் அதுக்கு தேவையான அளவு வந்து அப்படியே ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ராஸில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே இன்னொரு பீஸும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ ஜார்ஜெட் சாரீன்றதுனால எனக்கு மிஷினில் வந்து நல்லாவே இழுத்து பிடிச்சிது. ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். கண்டிப்பாக ஜார்ஜெட் சாரீ வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லி கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பி, பிகாஸ் எனக்கு வந்து ஒரு இது தீபாவளி ட்ரெஸ்ஸாகவே வச்சுக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ. நான் மீஷோலேருந்து தான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக 190 ருபீஸ்க்கு எனக்கு ஆஃபரில் கிடச்சிது இது. பட் இப்போ வந்து காஸ்ட்லியாக இருக்குது, ஒரு 300 சம்திங் இருக்குது. பட் நான் வந்து அது விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு எனக்கு இப்போ ரீசெண்டாக நவராத்திரி சேல் போச்சுல, ஸோ அப்போ வந்து நான் அது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இது நல்ல பிரிண்டில் இருக்குது, நம்ம குர்த்தி மேக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணேன். முடிஞ்சால் கொடுக்குறேன் கோடு, உங்கள் வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து காஸ்ட்லியாக இருக்குது, அவ்வளோ ரேட்டுக்கு வந்து நீங்கள் வாங்க தேவையில்லை. கடையில் போய் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு பூனம் சாரீஸ்லாம் நல்ல ஒரு ஆஃபரில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து மடக்கி விட்டுக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டில் ஒரு மடிப்பு விழுகுதில்ல, அங்கே வந்து ஒரு ஃபோல்டட் எட்ஜ் கிடைக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு டக்கு வந்து பிடிச்சிக்க போகிறேன் நான். ஃப்ரண்ட்டுக்கும் சரி பேக்குக்கும் சரி ரெண்டுத்துக்குமே டக் பிடிச்சிக்க போகிறேன்.
ஸோ இதே மாதிரி இன்னொரு பீஸ் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நல்ல பக்கமும் உள்ளே ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி ஃபினிஷ் பண்ணும்போதும் சரி பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். எப்பயுமே ஸ்டிச்சஸோட லென்த் வந்துட்டு 2.5 பாயிண்ட்டு 2.5 அந்த பாயிண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டிச்சஸோட லென்த் வந்துட்டு நமக்கு சைடில் இருக்கும் மெஷினில், ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நான் சாரியோட ஸ்கர்ட் பீஸ் இருக்குல்ல, அது வெளியில் உள்ள அவுட்டர் சர்க்கிள் இருக்குல்ல, அதையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி 2 ஸ்கர்ட்டுக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்களும் ஃபஸ்ட்டே நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி கீழே இருக்க அவுட்டர் சர்க்கிள் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவையும் நம்ம அந்த ஷோல்டர் பாயிண்டில் இருக்க ஆம்கோல் வளைவு இருக்குல்ல, அதையும் அட்டாச் பண்ண போகிறோம். இதுக்கும் நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. பட் ஜார்ஜெட் சேரில் வந்துட்டு நல்ல பக்கம் ரைட் சைடு ராங் சைட்லாம் கிடையாது. பட் நீங்கள் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணுறீங்க. இப்போ நம்ம ஸ்லீவோட பாட்டம்லாம் டபுள் ஃபோல்ட் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணுறதை வச்சுக்கிட்டு நீங்கள் ரைட் சைடு ராங் சைடுன்றதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 2 ஸ்டிச்சஸ் போட்டு செக்யூர் பண்ணிக்க போகிறேன். நான் எல்லாமே ஒரு பார்ட் மட்டும் காட்டுறேன், இன்னொரு பார்ட்டும் சேம் தானே. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் அது சேம் ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது நான் வந்து லாஸ்ட்டில் எப்படி பிடிச்சடிக்கிறன்ற வரைக்கும் காமிச்சிருக்கேன், எல்போ லென்த்து ரிஸ்ட் வரைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஸோ ஸ்லீவோட பாட்டமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், மாமன் டாக்டர் காம்போ நிறையா போட்டிருக்கேன். ஸோ ஜார்ஜெட் சேர்லேருந்து நிறையா டிசைன்ஸ் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கண்டிப்பாக நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். பாப்பாவுக்கு நிறையா மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் கொண்டு வர போகிறேன். எப்படி சாரியில் இருந்துட்டு ஃபீடிங் மேக்ஸிஸ்லாம் பண்ணலான்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி என்ன காமிச்சிருந்தேன்னா, லைனிங் பீஸ் இருக்குல்ல, ஸ்கர்ட்டோட லைனிங் பீஸ், அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் ராங் சைட் பார்த்து. இப்போ வந்து டாப் பீஸ் இருக்குது. டாப் பீஸ்க்கு மேலே நம்ம சாரியில் வந்து மேலே குட்டியாக கட் பண்ணி விட்டோம்ல, அந்த குட்டி சர்க்கிள் தான் வேஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அதோட நல்ல பக்கம் வந்து நம்ம டாப்போட நல்ல பக்கமும் அந்த சாரியோட வேஸ்ட் நல்ல பக்கமும் உள்ளே ஃபேஸ் பண்ணிட்டுருக்க மாதிரி இருக்கணும். அந்த சாரியோட ஸ்கர்ட் பீஸ்க்கு மேலே லைனிங்கோட வேஸ்ட் இருக்குல்ல, லைனிங்கோட வேஸ்ட் அந்த 10 inches கட் பண்ணோம்ல, அதை வச்சுக்கணும். இந்த மாதிரி லேயர் பண்ணி தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம டாப் பீஸோட நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். நம்ம டாப் பீஸோட நல்ல பக்கமும் நம்ம சாரியோட ஸ்கர்ட் பீஸும் நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு மேலே லைனிங் பீஸோட வேஸ்ட்டை வச்சுக்கணும். ஓகேவா? லைனிங் பீஸோட பாட்டமையும் நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கணும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் இன்னொரு சைடும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே ராங் சைடில் மொத்தமாக திருப்பி போட்டுட்டு நம்ம ஸ்லீவ்லேருந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் பிடிச்சிடிக்கிறது எதுவுமே காட்டலை. வேஸ்ட்டில் வந்து ஸ்கர்ட் பீஸ் எப்படி நான் வந்து அட்டாச் பண்ணுறது காமிக்க போகிறேன். அதுக்கப்புறமா எப்படி நான் வந்து ஸ்லீவ் கிட்ட நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் நீங்கள் பாட்டம் ஸ்லீவ்லேருந்து அப்படியே ஒரு ஓரத்தையல் போட்டுக்கிட்டே வாங்க. ஓகேவா? நான் எதுவுமே ரெடி லென்த்லேருந்து எதுவுமே நான் எடுக்கலை. ஜஸ்ட் ஒரு ஓரத்தையல். நீங்கள் எல்லாமே ஆம் ஹோல் வந்து ஒன்றுக்கு ஒன்று லே ஆகுதான்னு பார்த்துக்கணும், வேஸ்ட் ஒன்றுக்கு ஒன்று லே ஆகுதான்னு பார்த்துக்கணும், பாட்டம் ஸ்லீவ் ஒன்றுக்கு ஒன்று லே ஆகுதான்னு பார்த்துக்கணும். அந்த மாதிரி மட்டும் வச்சு ஒரு ஓரத்தையல் வந்து போட்டுக்கோங்க. நம்ம கண்டிப்பாக ஸ்லீவ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த் இருக்கும், வேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த் இருக்கும், வேஸ்ட்டோட லைனிங் பார்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பீசஸ்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சிங் லைனோட மீட் ஆகுதான்றதை பார்த்து நீட்டாக வந்து இந்த மாதிரி ஓரத்தையல் போடும்போது வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேஸ்ட் வரைக்கும் வந்துக்கிட்டு வேஸ்ட்டுக்கு கீழே 4 லேயர் இருக்கும்ல, லைனிங் பார்ட்டு, சாரீ பார்ட்டு, லைனிங் பார்ட்டுன்னு 4 லேயர் இருக்கும். ஸோ வேஸ்ட்டில் இருந்துட்டு கீழே ஒரு 6 inchesக்கு க்ராஸில் அந்த 4 லேயரையும் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அந்த 6 inchesக்கு கீழே உள்ளே இருக்க சாரீ பீஸை மட்டும் மேலே உள்ளே தள்ளி விட்டுருங்க. ஸோ மேலே டாப்பில் இருக்க லைனிங் பீஸும் அடியில் இருக்க லைனிங் பீஸையும் மட்டும் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக பேக் டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள், டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த லைனிங் பீஸை மேலே தூக்கி விட்டோம் அப்படின்னா நம்ம அந்த 6 inchesக்கு மேலே ஒரு ரேண்டமான பாயிண்ட்லேருந்து தானே தைக்காமல் இருக்கும். எங்கே தைக்காமல் இருக்கும் அங்கே ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? நாட் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்ற வேஸ்ட்டில் சப்போஸ் நீங்கள் நாட் அட்டாச் பண்ணணுன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் நாட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். அது பாப்பாவுக்கு ரெடி பண்ணுற வீடியோஸ் நிறைய நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம்.
இப்போ பாட்டம் வந்து எனக்கு ஒரு 3.25 இன்ச் எடுத்துக்கிறேன். எனக்கு 3 இன்ச் தான் வேணும். பட் நம்ம கையோட பார்ட் கொஞ்சம் உள்ளே போகணுன்றதுக்காக ஒரு 3.25 இன்ச் எடுத்துக்கிட்டு அந்த கேதரிங் வர வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு வரேன். இப்போ அந்த ஆம்ஹோல் ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்துட்டு 10 இன்ச்சஸ் வந்து எல்போட லென்த் இருக்குல்ல, அதை மார்க் பண்ணிவிட்டு அதோட அகலம் விட்டு வந்துட்டு 5.25 இன்ச்சிலேருந்து 6 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு எது ரெடி லென்த்தோ அங்கே டாட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கேதரிங் பாயிண்ட்ல இருந்துட்டு அந்த எல்போ பாயிண்ட்டுக்கு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துருங்க. அந்த எல்போ பாயிண்ட்ல இருந்துட்டு ஆம்ஹோலோட ரெடி லென்த் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த எல்போ பாயிண்ட்ல இருந்துட்டு ஆம்ஹோல் பாயிண்ட்டுக்கு வாங்க. எனக்கு 8.25 இன்ச்சஸ் வேணும். ஸோ நான் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டேன். இப்போ வெயிஸ்ட்டோட லென்த் வந்து எனக்கு 7.25 இன்ச்சஸ் வந்து வேணும். ஸோ அப்படியே ஆம்ஹோல் டாட் இருக்குல்ல, அங்கேருந்து கீழே வெயிஸ்ட்டுக்கு 7.25 இன்ச்சஸ் போட்டிருக்கோல, அது வரைக்கும் அப்படியே க்ராஸாக வந்துடணும். வேஸ்ட் லைன் வரைக்கும் வந்துருங்க. வந்துக்கிட்டு அதுக்கப்புறமா பாட்டமில் அப்படி நீங்கள் க்ராஸாக வந்துருங்க. நீங்கள் வேஸ்ட்டோட முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கர்வாக இருக்க அந்த ஷேப் வந்து வராது. ஸோ வேஸ்ட் லைனுக்கு கீழே வந்து தான் நீங்கள் க்ராஸில் முடிக்கணும் எப்போயும் பிடிச்சடிக்கும் போது. உங்களுக்கு கேதரிங் வந்து நான் எப்படி வரும் நான் போட்டு காட்டுறேன். இப்போவே பாருங்கள், கேதரிங் வந்து இந்த மாதிரி தான் வரும். கைக்கிட்ட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி போடுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து விட்டீங்க அப்படின்னா கீழே கண்டிப்பாக வந்துடும். இந்த மாதிரி கேதரிங் வந்து ரொம்ப நீட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோடய அவுட்புட்டு. எனக்கு ரொம்பவே சூப்பராக செட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தீபாவளி ட்ரெஸ்ஸும் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்கள்கிட்டையும் ஜார்ஜெட் சாரீ இருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு எனக்கு சேமான டிசைன்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பாய்.